தேவ பிள்ளை ஆண்டவரை தேடுங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, சத்தியத்தை கீழ்ப்படிங்க. இந்த பிறவி பயன் என்ன? எப்படியாவது கர்த்தரை தேடணும், ஆராதிக்கணும், அவருக்குள்ள பலப்படணும், சாட்சியா வாழணும், பரலோகம் போகணும். ஆமென். பரலோகம் போகணும். எல்லாரும் எங்க போகணும்? பரலோகம் போகணும். அதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். ஆமென். நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். நீதியுள்ள ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி தான் போக முடியும். ஆமென். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி எல்லாம் உள்ள போகாது. என்ன ஜாதி போகும்? பரிசுத்த ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி. அந்த ஜாதி பிரவேசிப்பதற்காக கதவை திறவுங்கள். அல்லேலூயா. கதவு திறந்தாதான் உள்ள போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. ஆண்டவர் ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காரு. சத்தியத்தை கை கொண்டு வாழ வேண்டும். ஆமென். இல்லாட்ட போக முடியாது பரலோகத்துக்கு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அல்ல, பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களா இருப்பதனால் அல்ல, கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதினால் அல்ல. ஆமென். இருதயத்தில், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆமென். டர்பன் கட்டிக்கிறனால் யூதன் அல்ல, விருத்த சேதனம் பண்ணனால் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே. இருதயத்துக்குள்ள மாற்றம், இருதயத்துக்குள்ள பரிசுத்தம். அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் வெளியே தெரியணும். அவங்கதான் நீதியுள்ள ஜாதி. அந்த நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காகத்தான் என்ன சொல்றாரு? கதவை திறவுங்கள்.